வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கருவமைப்பால் மாத்திரம் வரும் மாறுதல்கள் என்ற தலைப்பிலே இக்கவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 865 1955 இக்கவியை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். ஆராய்வோம் கருவமைப்பை பற்றி. நம்ம ஆராய்ச்சி செய்ய போவது கருவமைப்பு பற்றி என்று கூறி, அப்போ அந்த கருத்தரிக்கும் நேரத்தில் ஆண் பெண்கள் அறிவு, அவர்களுடைய அறிவு தரத்தை கொண்டு, அவர்களுடைய செல்வம், அவர்களுடைய வயது, அவர்களுடைய ஆரோக்கியம், இவைகளை கொண்டு நீராய நாதவிந்து, அந்த விந்துநாத சக்தியினுடைய தன்மை, அதனுடைய அளவு, அதனுடைய சக்தி நிலையாது. அதை பொறுத்து சுற்றி ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இவை அனைத்தையும் வைத்துக்கொண்டு அந்த நாதமும் விந்தும் சுற்றி வந்து ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்று கூறுகிறார். பாராதி அண்டங்கள். அந்த நேரத்தில் நாம் பிரபஞ்சக்களத்தை உற்று நோக்கும்போது பாராதி அண்டங்கள், அனைத்து கோள்களினுடைய சஞ்சாரம், சுழல் சஞ்சார, அதன்படி பஞ்சபூதங்களின் பரிணமித்த தன்மை, பஞ்சபூதங்களினுடைய பரிணாம தன்மை என்பதாக பரிணமித்து அந்த அளவுக்கு ஒப்ப அந்த கோள்களின் சஞ்சாரத்துக்கு தகுந்தாற்போல் இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பௌதீகங்களின் அந்த நிலையையும் கருத்தில் கொண்டு சீராக அடையும். இரண்டும் சேர்ந்து சீராக அடையும் ரசாயன மாற்றங்கள். அந்த ரசாயன மாற்றத்துக்கு ஏற்ப சேர்ந்த முறை கருவமைப்பின் தன்மையாக அமையும். ஆராய்வோம் கருவமைப்பை பற்றி என்று கூறி, அப்போது ஆண் பெண்கள் அறிவு, செல்வம், வயது, ஆரோக்கியம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நீராய நாதவிந்து அளவு, அதனுடைய சக்தி நிலையாது. எந்த அளவுக்கு நிலை பெற்றிருக்கிறதோ அதையும் கொண்டு சுற்றி ஒன்றை ஒன்று ஈர்க்கும். ஒன்றோடு ஒன்று அந்த விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டையை சென்றடையும். பாராதி அண்டங்கள். அந்த நேரத்தில் சுழல் சஞ்சாரம் படி எந்த அளவில் சுற்றி வருகிறதோ கோள்களின் நிலைக்கு தகுந்தவாறு, பஞ்சபூதங்கள் பரிணமித்த அந்த அமைப்புக்கு தகுந்தவாறு சீராக அடையும். அந்த கருவை, அந்த ரசாயனத்தை இரண்டும் ஒத்ததாக மாற்றும் அந்த அமைப்பை கொண்டுதான், சேர்ந்த முறையை கொண்டுதான் கருவமைப்பின் தன்மையாக அது குழந்தையாக வருகிறது என்பதை கருவமைப்பால் மாத்திரம் வரும் மாறுதல்கள் என்ற தலைப்பிலே இக்கவியை நம்மை சிந்திக்க சொல்லியிருக்கிறார் குரு. சிந்திப்போம். ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டு குரு அவர்கள் ஆராய்ந்த அந்த அளவிலே நாம் இதை சிந்தனையில் கொள்ளலாம். ஆண் பெண் சேரும்போது அவருடைய அறிவு நிலை, அவர்களுக்கும் செல்வத்தின் தன்மைக்கேற்ப, வயதுக்கேற்ப, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கேற்ப, விந்துநாதத்தின் அளவு சக்திக்கேற்ப ஒன்றை ஒன்று சுற்றி ஈர்த்து பாராதி அண்டங்கள் சுழல் சஞ்சாரம் என்று சொல்லக்கூடிய கோள்களின் சஞ்சாரத்துக்கும்
பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய பௌதீகங்களின் தன்மைக்கும் இந்த கரு உற்பத்தியாவதாக சேர்ந்த முறை கருவமைப்பின் தன்மையாக அது அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் என்று கூறும். குருவினுடைய சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.